தமிழ்நாட்டு எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்கள் எஸ்ஐஆர் பற்றிய பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 100 நாள் வேலை திட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை. அதேபோல கல்விக்காக SSA வழியாக வரவேண்டிய அந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு பல கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க இருக்கிறோம். அதற்காக அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பவும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஈரப்பதத்தை, நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகப்படியாக அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சதவிகிதம் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு குழு வந்து அங்கே பல ஆய்வுகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. சமீபத்திலே நடந்த நிலைக்குழு கூட்டத்திலும் நான் இதை வலியுறுத்தி இருக்கிறேன். விரைவிலே அந்த பிரச்சனையையும் நாடாளுமன்றத்திலே எழுப்பும். தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தால். அதையும் எழுப்ப இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டிற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய, நாட்டிற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குறிப்பாக அங்கே எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.